வணக்கம் மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியலமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். சிறு வயதிலிருந்து இன்று வரை ஒரு அச்சுறுத்தலான ஒரு குடும்பம் என்னுடைய சொந்தம் என்று சொல்லி என்னை முழுமையாக, என்னுடைய சொத்துக்களை முழுமையாக கைப்பற்றி இன்றைக்கும் அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றது. அதுக்கு துணையாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றது. எண்ணற்ற என்னுடைய கோடிக்கணக்கு எனக்காக கொடுக்கப்பட்ட அனைத்து சொத்துக்களையுமே முழுமையாக கைப்பற்றி, அதிலும் நான் மேஜரான உடனே என்னுடைய அனைத்து வகையான சொத்துக்களையும் என்னிடமிருந்து கையெழுத்து வாங்கி கடன் இருப்பதாக சொல்லி அவர்களுடைய அண்ணன் பெயரில் மாற்றிக்கொண்ட என்னுடைய தந்தையாக நடித்த நபர் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதுரியமாக ஒரு குழந்தையை, ஒரு சின்ன வயதில் ஒரு 6.5 வயது குழந்தையை ஆடு மேய்ப்பதற்கும் மாடு மேய்ப்பதற்கும் இவர்களுடைய வீட்டினுடைய பாத்திரத்தை கழுவதற்கும் மட்டுமே உபயோகித்த இந்த குடும்பம் இன்றைக்கும் என்னை அரசியல் அமைப்பில் நான் எதுவும் பேசக்கூடாது என்பதற்காகவும், எந்த வகையிலுமே நான் வெளியே சென்றுவிடக்கூடாது என்பதற்காகவும் மிக எச்சரிக்கையாக இன்றைக்கு பிரிந்தவர்களைப் போல நடித்தவர்கள் அனைவருமே நேரடியாக கூட்டமாக கூட்டி இங்கு என்னை கொல்வதற்குரிய முயற்சியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ முறை இந்த கடந்த 5 ஆண்டுகளில் விஷப்பாம்பை கொண்டு வந்து என்னுடைய இடத்தில் விட்டு அச்சுறுத்துவதும், ஆட்களை வைத்து என்னை மிரட்டுவதும், மிகப்பெரிய அளவில் தடிகளை எடுத்து வந்து அடிக்க வருவதும், மிக ஒரு மோசமான சம்பவங்களை வைத்து எண்ணற்ற ஒரு தவறான வார்த்தைகளை வைத்து என்னை காயப்படுத்தியதும், இந்த காவல்துறையிடமும் மிகப்பெரிய அளவில் நாம் வழக்குகள் பதிவு செய்ய வேண்டும் என்று வேண்டுகோளாக அந்த பதிவு கொண்டு போய் எழுதி கொடுத்தாலும் அது வெறும் குப்பத்தட்டியில் மட்டுமே சேர்க்கப்படும். எந்த ஒரு வகையான எனக்குரிய பாதுகாப்பு இன்று வரை கிடைக்கவில்லை. ஆனால் இன்றைக்கும் நான் அதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்றேன். வழக்கறிஞர்கள், இந்த மருத்துவர்கள் மற்றும் காவல்துறை அனைத்துமே அரசியல்வாதிகளுக்கு கைக்கூலியாக மட்டுமே வேலை செய்து கொண்டிருக்கிறது. மக்களுக்கான எந்த ஒரு தொண்டையும் இன்று வரை செயலாற்றாத இவர்கள் எதற்காக நமக்காக நம்மளுடைய பணத்தை எடுத்து, நாம் கொடுக்கின்ற வரிகளை எடுத்து இவர்கள் வெறும் கைக்கூலியாக அரசியல்வாதிகளுக்கு வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது மாதிரியான ஒரு கடுமையான சூழ்நிலை அனைத்தையுமே முறியடித்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து செல்ல வேண்டும் என்று ஒவ்வொரு முயற்சி எடுத்தாலும் என்னுடைய குழந்தையினுடைய கல்வியை முழுமையாக இன்றைக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம், என்னுடைய குழந்தை பள்ளியில் சென்று சேர்த்தாலும் அங்கு அந்த பள்ளியை மிரட்டி அந்த ஆசிரியரை வைத்து ஒரு புத்தகம் பைண்ட் செய்யப்பட்ட புத்தகத்தை வைத்து என்னுடைய குழந்தையை அடித்து சித்திரவதைக்கு உட்பட்டு அங்கு பள்ளியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டு வேண்டுமென்றே ஒரு அச்சுறுத்தலான ஒரு சம்பவம் நடந்தாலும் அதற்கு எதிராக எந்த ஒரு வழக்கும் பதிவு செய்ய முடியவில்லை. இன்றைக்கும் நேற்று திருப்பூரில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம், அந்த தாய் கதறிய போல எண்ணற்ற நாட்கள் நானும் கதறி இருக்கின்றேன். ஆனால் இங்கு எந்த விதத்திலுமே செவி சாய்க்காத இந்த குடும்பங்களும் மற்றும் இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் மக்களுக்காக எவ்வாறு இவர்களுடைய குடும்பத்தினுடைய சொத்தை மட்டுமே சேகரிக்கப்பட வேண்டும், இவர்கள் மட்டுமே வாழப்பட வேண்டும். ஆனால் நம்மை போன்று சாதாரணமாக மக்களுக்காக வாழக்கூடிய நபர்களோ அல்லது சாதாரணமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்றைக்குமே இந்த அரசியல் அமைப்பு, இன்றைக்கு அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கும் இந்த திராவிடம் சார்ந்த நபர்களும் எனக்கு இன்றைக்கும் சொந்தம் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய சொத்துக்களை பறித்து மிகப்பெரிய அளவில் எனக்கு எதிராக நின்று கொண்டிருப்பவர்கள் எதுவுமே பலனளிக்காது. இது நம்மளுடைய முயற்சி கண்டிப்பாக தோல்வி உறாமல் ஒவ்வொரு இடத்திலுமே நம்மளுடைய பதிவு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து செல்லப்பட வேண்டும் என்பதும், தெய்வ நம்பிக்கையை முழுமையாக நம்புங்கள். ஆண்டவன் கண்டிப்பாக உங்களுக்காக ஏதாவது ஒரு மனித ரூபத்தில் யாராவது உங்களுக்காக அந்த உதவியை செய்ய வருவார்கள். என்னுடைய குழந்தையினுடைய படிப்பை கெடுத்த இந்த திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நான் மீண்டும் இந்த தமிழ்நாட்டில் இருப்பதற்குரிய அங்கமாக கூட இருக்க முடியாது. அவ்வளவு பழி வாங்க வேண்டும் என்ற வெறியோடு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நடந்து கொண்டிருப்பது மக்களும் இங்கு இயல்பாக பார்த்து கொண்டிருந்தாலும், அவர்கள் என்னை போல ஒரு சாதாரணமான இங்கு எந்த ஒரு பணபலமும் எந்த ஒரு பதவி பலமும் இல்லாமல் வாழக்கூடிய மக்கள், அவர்களால் முடிந்தது என்னோடு அன்பாக பேசக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் மட்டுமே. அது பேசக்கூட இங்கே மற்றவர்களுக்கு மிக ஒரு கடினமான சூழ்நிலையும் ஏற்படுத்துவார்கள். ஒரு காய்கறி வாங்க போக இடத்தில் கூட பின்னால் வந்து அவர்களிடம் பேசக்கூடாது என்று அச்சுறுத்தலக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஒரு கடுமையான ஒரு மிகப்பெரிய ஒரு தண்ணியை கூட வாங்க முடியாமல், அதிலும் இங்கு ஐப்ளூ என்ற ஒரு நிறுவனம் இருக்கின்றது, அதில் ஹார்பிக் ஒரு திரவத்தை விட்டு